கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இப்போது நாம் இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடலாம். எந்தன் ஜெப வேலை என்ற ஒரு பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தேன், தேவாருள் தாருமே. எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தேன், தேவாருள் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தேன், தேவாருள் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரந்தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை தேடி உம் பாதம் வந்தேன், சோராது ஜெபித்திட ஜெபாவி வரந்தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை தேடி உன் பாதம் வந்தேன், எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தேன், தேவாருள் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாடருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தேன், தேவாருள் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். கூடுக்கு ஆரம்பமாக நம்முடைய சகோதரர் மூத்த சகோதரர் செல்வம் அவர்கள் வந்து ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வீட்டிருந்து இந்த பூமியிலே மணமக்களாய் எங்களை கண்ணோக்கி பார்த்து இம்மட்டுமாய் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஒருவருக்கே துதி கன மகிமையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம். அப்பா, இதோ தேவரீர் இந்த நாளிலே கூடும் அப்பா, எங்களுக்கு என்ன வார்த்தை வைத்து இருக்கிறீங்களோ தகப்பனே அப்பா, அதை அப்பா கேட்கறதுக்கு முன்பாக தகப்பனே எங்களுடைய சுய சிந்தையும் சுய எண்ணங்களும் நாங்கள் புறம்பே தள்ளிவிட்டு உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தாவி துணையோடு கேட்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவந்தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஒரு ஆராதனையும் அப்பா ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வீக பிரசனை எங்கள் மத்தியில் இருந்து இந்த நாளிலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தகப்பனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டும்படியாகவும் செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இந்த ஒரு வேண்டுதலை எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பரும் கண்மலை போதகரமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். விசுவாச பிரமாணம் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான ஏகவா என்னும் நாமமுள்ள
ஒன்றான மேதேவனே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சர்பமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவரைக்கென்றும் உலகங்களையெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனருக்கு அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பார்சத்தில் வீட்டிற்கே செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பெலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசலடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவித்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்கு உட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைதனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதி உள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்கு மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீர் கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமீன். அனைவரும் அமரலாம். இந்த நாளைக்குரிய காலை தியானம் நம்முடைய சகோதரர் சுகுமார் அவர்கள் வந்து வாசிப்பார். இன்றைக்குரிய காலை தியானம் கர்த்தரிடத்தில் ஒரு வாக்குறுதி. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய பிரமாணம் என் இருதயத்தை மென்மேலும் ஆட்கொண்டு உம்முடைய சித்தம் அழிவுக்குரிய என் மாம்சத்தில் நிறைவேற்றப்படுவதாக. தேவையான போது உதவியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள உம்முடைய கிருபையை சார்ந்து இந்த வாக்குறுதியை எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறேன். அறுவடை வேலையின் பொதுவான காரியங்களையும் அதில் குறிப்பாக நான் உரிமையாக உற்சாகத்துடன் பங்கெடுக்க எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய பங்கையும் மற்ற எல்லா இடங்களிலும் உள்ள உடன் வேலையாட்களுடைய பங்கையும் அனுதினமும் பரலோக கிருபையின் சிங்காசனத்தண்டியில் நினைவு கூறுவேன். இவற்றுடன் உமக்கும் உம்முடைய பிரியமான மந்தைக்கும் ஊழியம் செய்ய திராணி உள்ளவனாகும் நோக்குடன் கூடுமான வரையில் என்னுடைய சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் கிரியைகளையும் ஆழ்ந்து பரிசோதனை செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். 2 எஜமானர்கள் இருப்பதை நினைவிற்கொண்டு அசுத்த ஆவிகளோடு தொடர்புடைய எல்லா துர்க்கிரியைகளையும் எதிர்ப்பதற்கு விழித்திருந்து இவைகளெல்லாம் எதிரியாளியனுடைய கன்னிகள் என்று உணர்ந்து எல்லா நியாயமான வழிகளிலும் எதிர்ப்பேன் என்று உம்மிடம் உறுதி கூறுகிறேன். மேலும் கீழுள்ள விதிவிலக்குக்கு தவிர எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எதிர்பாலினிடத்தில் தேவனுடைய ஜனங்களாகிய சபையார் முன்னிலையில் நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அப்படியே தனிமையிலும் நடந்து கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன். விதிவிலக்கு: சகோதரராக இருக்கும் பட்சத்தில் மனைவி, குழந்தைகள், தாய் மற்றும் உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கும் பட்சத்தில் கணவன், குழந்தைகள், தந்தை மற்றும் உடன் பிறந்த சகோதரர்கள், மேலும் கூடுமான வரையில் அறைக்கதவுகள் அகலமாக திறந்திருக்காத பட்சத்தில் எதிர்ப்பாளர்களோடு ஒரே அறையில் தனிமையில் இருப்பதை தவிர்ப்பேன் என்பதே. ஆமேன். இந்த நாளுக்குரிய
பரலோக மன்னாவை நம்முடைய சகோதரர் பூபாலன் அவர்கள் வந்து வாசிப்பார். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா செப்டம்பர் 28. ஆதாரவசனம் 1 பேரு 5:8-9. உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சாத்தான் நமக்கு எதிராளி என்னும்போது நம் எதிர்த்து போராடுவது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதியான சாத்தானோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நாம் இவைகளை எதிர்த்து போராட கண்ணுக்கு தெரியாத உதவி நமக்கு தரப்படுவதை நாம் அறியலாம். சோதனை வேளையில் நாம் விசுவாசத்துடன் தேவனுடைய பக்கமாக இருந்து அவற்றை எதிர்த்து நிற்கும்போது நாம் பலப்படுத்தப்பட்டு தேவன் என் பட்சமாய் இருக்கும்போது எனக்கு எதிராளியாய் இருப்பவன் யார் என்று சொல்ல துணிவோம். தேவனோடு இராதவன் அவருக்கு எதிராளியாய் இருப்பான். இதற்கு ஆதாரவசனங்கள் எபேசியர் 6:10-13. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 10-13 வரை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவராகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த பரலோக மன்னாவை ஆசீர்வதிப்பாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் கிறிஸ்து மூலமாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஒரு பரலோக மன்னாவை நாம் வாசிக்க கேட்டோம். இப்போது நாம் தேவனுடைய தூதுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் நம்மத்திலே தேவனுடைய தூதை நம்முடைய அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்கள் நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார். அவர் தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு சோதனையின் பல்வேறு அர்த்தங்கள். சோதனை என்கிற வார்த்தையின் பல்வேறு அர்த்தங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய தூதை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார். அவரை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கடந்த வாரம் சென்றிருந்த சேலம் எடப்பாடியில் உள்ள நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அவங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்க சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு முன்னுரையோடு நம்ம பாடத்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு சோதனை என்கிற வார்த்தையின் பல்வேறு அர்த்தங்கள். சோதனை அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தை, கரெக்டுங்களா? இது இல்லாமல் என்ன பண்ண முடியாது? கடந்து போகவே முடியாது. சோதனை அப்படின்ற ஒரு விஷயம், அந்த வார்த்தையும் சரி, அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளும் சரி, கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை விட்டு, அதாவது நம்மளை விட்டு அதை பிரிக்க முடியாது, அதை விட்டு நம்மளும் பிரிஞ்சு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தேவனே அப்படி தான் அவருடைய திட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, முடிவு பண்ணியிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்போ சோதனை என்கிற வார்த்தையினுடைய பல்வேறு அர்த்தங்கள் அப்படின்னா, அப்போ அந்த சோதனை அப்படின்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஸோ அதை தான் நமக்கு என்ன பண்ண போகிறோம், பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சோதனை அப்படின்ற ஒரு விஷயம்
நம்ம வசனம் படிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். ஸோ இந்த சோதனை அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே நம்ம முதலாவது நம்ம பார்க்குறோம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்ட்டுருக்கு. அடுத்தது இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர்கள் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஸோ இங்கே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த வசனம் முடியும் போது எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. யார்? நம்முடைய பிதாவாகிய தேவன். ஆனால் இதுக்கு முன்னாடி படித்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? சோதிச்சிருக்கிறார். அப்போ யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தேவன் ஒருவனையும் என்ன பண்ணுறதில்ல? சோதிக்கிறது இல்லை. ஓகேங்களா? அது எப்படிப்பட்ட சோதனை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ தேவன் சோதிப்பாரா சோதிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறேன்னா என்ன சொல்லலாம்? சோதிப்பார். ஓகேங்களா? அப்போனா இங்கே ஆதியாகமம் 22:1 சொல்லப்பட்ட வார்த்தையும் தேவன் சோதிக்கிற விஷயமும் இங்கே யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த சோதிக்கிற அந்த சோதனை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையும் ஒன்றா இருக்குமா? ஒன்றா இருக்குமா? ஆனால் தமிழ் பைபிளில் எப்படி தான் மொழிபெயர்த்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அதுவுமே என்னன்னு பார்த்தோம்னா சோதனை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. யாக்கோபு 1:13 பார்க்கும்போது அதுவுமே எப்படி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சோதிக்கிற அந்த சோதனை அப்படின்ற ஒரு விஷயம் தான் போட்டிருக்கிறாங்க. அப்போனா தேவன் ஆபிரகாமை சோதிச்சார். இங்கே யாக்கோபில் வசனம் படிக்கிற போது ஒருவனையும் அவர் சோதிக்கிறது இல்லை அப்படின்ட்டுருக்கு. அப்போனா 2 சோதனை அப்படின்ற வார்த்தையும் ஒன்றா இருக்குமா வெவ்வேறையாக இருக்குமா அப்படின்றத பார்த்தோம்னா என்ன பதில் சொல்லலாம்? ஸோ வார்த்தை ஒன்று தான், ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னவா இருக்குது? வெவ்வேறையாக இருக்குது. ஸோ இந்த சோதனை அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ் பைபிளில் ஏன் அவங்க பிரித்து காமிக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, இது எங்கேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது? நம்ம கையில் இருக்கிற தமிழ் பைபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரிஜினலான பைபிள் கிடையாது. கேஜேவி இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்து தான் என்ன பண்ணாங்கன்னா தமிழில் மொழிபெயர்த்தாங்க. ஸோ இந்த கேஜேவி பைபிளில் எல்லா இடத்துலையுமே மெஜாரிட்டியாக என்ன ஒரு ஆங்கில வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெம்ப்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த டெம்ப்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் தமிழில் சோதனை 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 எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? மொழிபெயர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஒரிஜினலாகவே இந்த சோதனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தை பல இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணப்படல? சொல்லப்படவில்லை. அதுதான் என்னென்னன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சோதனை அப்படின்ற வார்த்தைக்கு முக்கியமான 3 ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு மற்ற மொழிபெயர்ப்புகளில். ஆனால் தமிழ் அப்படியாக பார்க்க முடியல. ஸோ அப்படி பார்க்கும்போது 3 வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று டெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2வது டெம்ப்டேஷன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 3வது ட்ரையல் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் தமிழில் எந்த வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க? இந்த மாதிரி ஆங்கிலத்தில் 3 வார்த்தைகள் இருந்தாலும் ஒரிஜினலாக தேவன் எழுதும்போது அந்த மீனிங் அடிப்படையில் எழுதியிருக்கிறாரு. ஆனால் தமிழில் எப்படியா பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 வார்த்தைக்குமே சோதனை சோதனை சோதனைனே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஸோ அப்போனா இந்த 3 வார்த்தையை நாம் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது தான் இந்த பாடத்தினுடைய மைய நோக்கமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த டெஸ்ட்டு டெம்ப்டேஷன் ட்ரையல் அப்படின்ற ஒரு விஷயத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சோதனை அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, நம்ம எல்லாருக்கும் வருமா?
சரி, ஒரு புது சிருஷ்டிக்கு எங்கெங்க இருந்துலாம் சோதனைகள் வரும், இல்லை யாருக்கிட்ட இருந்து தான் வர வாய்ப்பு இருக்கு? ஓகே, புது சிருஷ்டிக்கு எங்கெங்கிறதெல்லாம் சோதனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவன், அப்புறம் உலகம், மாம்சம், சாத்தான், சபையில் இருந்தோம், சகோதர சகோதரிகள், ஓகே, பெயர் சபையில் இருந்தோம். அப்போனா ஒரு பக்கம் தேவன் சொல்லிட்டோம், இன்னொரு பக்கம் புது சிருஷ்டியினுடைய சத்துருக்கள், எதிரிகளை பற்றி என்ன பண்ணிட்டோம். அப்போனா சோதனை அப்படின்ற ஒரு விஷயம் எங்கெங்கேருந்து யார் யார்கிட்டேருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவன்கிட்டேருந்து வருது. அதுக்கப்புறம் நம்முடைய மாம்சம், பழைய மனுஷன்கிட்டேருந்து என்ன வருது? சோதனை வருது. அதுக்கப்புறம் உலகத்திலேருந்து நமக்கு என்ன பண்ணுது? உலகம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற மற்றவங்க, அப்புறம் உலக ஜனங்கள் எல்லாருக்கிட்டேருந்து என்ன பண்ணோம்? வரும். அதுக்கப்புறம் இதுக்கு முக்கியமாக பின்னாடி இருந்து இந்த உலகத்தில் இருந்தோம், மாம்சத்தில் இருந்தும் ஒரு சோதனை புது சிருஷ்டிக்கு வருது அப்படின்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பார், முக்கியமான நபர், சாத்தான். அப்போனா இந்த ஒரு சோதனை அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை தான், ஆனால் அது ஒரே நபர்கிட்ட இருந்தோ இல்லை ஒரே இடத்துல இருந்தோ புது சிருஷ்டிக்கு என்ன பண்ணல, வரல. அப்போ வரல அப்படின்னா இந்த சோதனை அப்படின்ற வார்த்தை பல வகையில் நமக்கு வருது அப்படின்றதுனால இது ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குமா? ஒரே அர்த்தத்தை கொடுக்குமா? அப்போ ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இது என்ன பண்ணாது? அப்போ தேவன் சோதிக்கிறார் அப்படின்னா அது ஒரு வகையான சோதனை என்ன பண்ணும்? கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அடுத்து மாம்சம், உலகம், சாத்தான், நம்முடைய எதிரிகிட்ட இருந்த ஒரு சோதனை வருது அப்படின்னா, இல்லை நம்முடைய பழைய மனுஷனுக்குள்ள ஒரு சோதனை வருது அப்படின்னா அது கண்டிப்பாக தேவன் சோதிக்கிற மாதிரி இருக்குமா? அது வேற மாதிரி தான் கண்டிப்பாக என்ன பண்ணோம் இருக்கும். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த சோதனை அப்படின்ற ஒரு விஷயம், டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஆங்கில வார்த்தை, அது சரியாக தமிழில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான வார்த்தை. டெஸ்ட் அப்படின்னால என்ன அர்த்தம்? பரீட்சை, எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு அர்த்தத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா கொடுக்குது. ஆனால் அதுக்கும் என்ன பேர் தான்? சோதனை தான். அடுத்தது டெம்டேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? டெம்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்துக்காக ஈர்க்கப்படுற ஒரு விஷயம், அடுத்து ஒரு விஷயத்துக்காக தூண்டப்படுற ஒரு விஷயம். டெம்டேஷன் அப்படின்னா ஈர்க்கப்படுறது, அடுத்து தூண்டப்படுற ஒரு விஷயம். இதுக்கும் என்ன பேர் தான் அப்படின்னு பார்த்தோம்னா சோதனைன்னு தான் பைபிளில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது மூன்றாவது ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரையல் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்புகள் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் தமிழில் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது உபத்திரவம், பாடுகள், இதில் என்ன கொஞ்சம் தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எங்கே சரியான ஒரு உபத்திரவம், பாடுகள் அப்படின்ற ஒரு மீனிங் வருமோ அங்கெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, மெஜாரிட்டியாக போட்டிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இதுக்கும் என்ன பேர் தான்? சோதனை அப்படின்ற ஒரு பெயர் தான். அப்போனா சோதனை அப்படின்ற ஒரு வார்த்தை பல அர்த்தங்களை உடையதாக இருக்குது. அந்த பல அர்த்தங்களினுடைய சாராம்சங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது முதலாவது ஒரு வார்த்தைக்கு போயிடலாம். இந்த சோதனை அப்படின்றது எப்படியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய திட்டத்தில் டெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. அப்போ டெஸ்ட் அப்படின்னா பரீட்சை அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு புது சிருஷ்டிக்கு சோதனை அப்படின்னா பல இடத்துலேருந்து வரும்னு பார்க்குறோம். டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கிட்டேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்? சோதனை அப்படின்ற அந்த டெஸ்ட் அப்படின்ற பரீட்சை யாருக்கு வைப்பாங்க? ஆசிரியர் மாணவர்களுக்கு வைப்பாங்க. ஓகே, ஸோ இது உலக பிரகாரமாக பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? ஆசிரியர்கள் டெஸ்ட்டு அவங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை படிச்சிருக்கிறாங்க, அடுத்து அவங்க அதை படித்தாதான் அடுத்த கிளாஸ்க்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். ஸோ இந்த நோக்கத்துக்காக என்ன அப்படின்னு பார்க்கும்போது டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு புது சிருஷ்டிக்கு யார் கிட்டேருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் அப்படின்ற சோதனை தேவன்கிட்டேருந்து என்ன பண்ணும்,
வரும். அப்போ தேவன் டெஸ்ட் பண்ணுவாரா? டெஸ்ட் பண்ணுவாரா? பரீட்சை வைப்பாருங்களா? வைப்பாருங்களா? கண்டிப்பாக வைப்பார். அது எங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள்கிட்டேருந்து இது என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த ஆதாமுக்கு தேவன் இந்த புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்கலாம், இதை மட்டும் புசிக்கக்கூடாது அப்படின்னா அங்கே தேவன் என்ன ஆதாமுக்கு வச்சிருக்கிறார்? சோதனை வச்சிருக்கிறாரு. அது எந்த சோதனை அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் அப்படின்ற ஒரு சோதனை. இப்போ டெஸ்ட் வச்சாரு, ஆதாம் என்னானார்? ஃபெயில் ஆகிட்டார். கரெக்டுங்களா? அடுத்தது தேவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார்? டெஸ்ட் வச்சார். இதே ஒரு டெஸ்ட் தான். அங்கே ஆதாமுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு, இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு விதமாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆபிரகாம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் சோதிச்சார். அதை ஆங்கிலத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சம்டைம் லேட்டர் காட் டெஸ்டட் ஆபிரகாம். தமிழ் எப்படி இருக்கும்? தமிழ் எப்படி இருக்கு? தேவன் ஆபிரகாம் என்ன பண்ணார்? சோதிச்சார்னு இருக்கு. அப்போ அந்த சோதனை அப்படின்ற ஒரு அர்த்தத்தை என்ன பண்ணுறதா இது கொடுக்கறதா இருக்கு. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் தெளிவாக ஆபிரகாம தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்களா? டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, பரீட்சை வச்சிருக்கிறாரு. அதுவும் எப்படிப்பட்ட பரீட்சை அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய பையனை என்ன பண்ணணும்? பலியா கொடுக்கணும். இது இந்த சோதனை அப்படின்றது சாதாரணமான சோதனையா? இல்லை இந்த டெஸ்ட்டு சாதாரணமான டெஸ்ட்டா? சாதாரணமான டெஸ்ட் இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? ஆபிரகாமுக்கு வச்சாரு. ஆபிரகாம் என்னன்னாரு? பாஸ் ஆயிட்டார். அப்போ தேவன் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அப்படின்னா காரணம் இல்லாமல் வைப்பாருங்களா? காரணம் இல்லாமல் வைப்பாருங்களா? அப்போ ஆதாமுக்கு வச்ச டெஸ்ட்டு நோக்கம் இல்லாமல் இருக்குமா? ஆதாம் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக வச்சாருங்களா? இல்லை ஒருவேளை இப்படியாக நான் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் ஒருவேளை ஆதாம் பாஸ் ஆகிருந்தானா எப்படி இருக்கும்? அந்த ஒரு லைஃபே வேறு மாதிரி இருந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு தேவன் டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட்டில் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? பாஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணார்னா டெஸ்ட் வச்சார், சோதிச்சு பார்த்தார். என்ன பண்ணார் அப்படி பார்க்கும்போது அவர் நியாயபரமான கட்டளைகள்லாம் கொடுத்துட்டு இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்களா இல்லையான்னு என்ன பண்ணார்? சோதிச்சு பார்த்தாரு. அதே வகையில் நிறைய தீமைகள்லாம் அவங்க சுற்றி என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது இருந்துச்சு. இந்த தீமைகள்லேருந்து இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை காத்துக்கிறாங்களா இல்லை எனக்காக உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு டெஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். இது உபாகமம் வசனம் பெருசாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், கான்செப்ட் என்ன பண்ண பேசுகிறேன். ஒருவேளை உங்களுக்குள்ள தீர்க்கதரிசி சொப்பனக்காரன் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அடையாளத்தை சொப்பனத்தெல்லாம் காமிச்சு அதை செஞ்சு கூட நடைமுறை நடந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அந்த தீர்க்கதரிசி அந்த சொப்பனக்காரனுடைய சொல்ல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. நீங்கள் என்னை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவீங்களா இல்லையா அப்படின்றத நான் என்ன பண்ணதான் தெரிஞ்சுப்பேன். இந்த மாதிரி டெஸ்ட் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாரு? சோதிக்கிறார். அப்படின்னா இப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? டெஸ்ட் வச்சிருக்கிறாரு. டெஸ்ட்டில் என்ன ஆனாங்க? ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்போமாவது ஃபெயில் ஆகலாம். ஒரு பையன் வந்து பல வருஷமாக ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறான் அப்படின்னா அந்த பையனுடைய கண்டிஷன் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தேவன் சோதிச்சு தான் என்ன பண்ணுறாரு பார்த்தா ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருங்களாம் உறுதிப்படுத்துறான். சரி, சோதனை வைக்காமல் தேவனுக்கு தான் இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்க முடியும்ல. ஆராய்ஞ்சு பார்த்தாலே எப்படிப்பட்டவங்க தெரியும் இல்லையா?
ஏன் தேவன் வந்து டெஸ்ட் வைக்கணும்? சரி, இது மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது, நிறைய டெஸ்ட்டு தேவன் நிறைய பேரோட வாழ்க்கையில் வச்சுருக்கிறாரு. இப்போ எங்கே வந்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆதாம், ஆபிரகாம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்புறம் நம்ம நேராக எங்கே வந்துடலாம்? நம்மக்கிட்டே வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளை தேவன் சோதிப்பாரா? நமக்கு தேவன் டெஸ்ட் வைப்பாருங்களா? வைக்கிறாருங்களா? வைப்பாருங்களா? வைக்க மாட்டாருங்களா? வைப்பார். ஸோ நமக்கான டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிறோமா, ஃபெயில் ஆகிறோமா? ஒருவேளை ஃபெயில் ஆகணுன்ற நோக்கத்துக்காக தேவன் டெஸ்ட் வைப்பாரா? இல்லை. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே ஆதாமுக்கு என்ன ஒரு விஷயத்தை பண்ணாரோ, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ணாரோ, அதே மாதிரி தேவன் புது சிருஷ்டிக்காக நமக்கு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா சோதனைகளை வைக்கிறாரு. அப்போது இந்த சோதனைகள் எதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது? தேவன் நம்மளை சோதிக்கிறாருன்னா எந்தெந்த விஷயத்தெல்லாம் சோதிச்சு பார்ப்பார்? நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, விசுவாசத்தை என்ன பண்ணுவார்? சோதிப்பார். அப்புறம் குணலட்சண வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம் அப்படின்றதுக்காக. ஓகே, வேறு எங்கெல்லாம் சோதிப்பார்? எதெல்லாம்? பொறுமையாக இருக்கிறோமா இல்லையான்னு என்ன பண்ணுவார்? சோதிப்பாருங்களா? சரி, ஓகே. வேறு வேறு சகோதரர்கள் ஏதாவது சொல்லலாம்? ஓகே, கேட்டதை நிலச்சி நிற்கிறோமா அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களா அப்படின்றத என்ன பண்ணுறாரு? சோதிச்சு பார்ப்பார். கண்டிப்பாக கீழ்ப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில். வேறு? சரி, ஓகே. ஸோ முக்கியமான ஒரு 3 விஷயத்தில் கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது சிருஷ்டியும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அதுக்கான தேவை என்ன பண்ணுது இருக்குது. ஸோ எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு தேவன் நம்புகிறோம், இதில் டெஸ்ட் நமக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனை நேசிக்கிறோமா அப்படின்றத தேவன் ஒவ்வொரு சூழ்நிலை என்ன பண்ணுவார்? டெஸ்ட்டை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது வைப்பார். அடுத்து கீழ்ப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக சோதித்து பார்ப்பார். அப்போ நம்ம முன்னாடியே கேட்டோம் இல்லைங்களா, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேளை இருதயத்தை பார்த்து தேவன் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? கண்டுபிடிக்கலாமா முடியாதா? எப்படிப்பட்டவங்க? இல்லை அது கிரியில் காமிச்சாதான் அது உண்மையாகுமா? ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, டெஸ்ட்டு ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். இப்போ ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு பாடம் நடத்தியாச்சு, பசங்களும் என்ன பண்ணிட்டாங்க? கிளாஸ் உட்காந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனிப்பட்ட விதத்தில் என்ன பண்ணிட்டாங்க? படிச்சிட்டாங்க. எக்ஸாமே தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? என்ன ஆகும்? உண்மையாலுமே அந்த பையன் படிச்சிருக்கிறானா, இல்லை புரிஞ்சிருக்குதா, இல்லை அடுத்த கிளாஸுக்கு அவன் தகுதி உள்ளவனா அப்படின்றத எந்த விஷயந்தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது? டெஸ்ட். அப்போனா தேவன் நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா டெஸ்ட் இல்லாமல் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? தேவனே விசுவாசிக்கிறோம் சொல்கிறோம், அது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா, அந்த விசுவாசம் அப்படின்ற ஒரு விஷயம், அடுத்து அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? தேவனே உங்களை இதயபூர்வமாக என்ன பண்ணுறேன், முழு மனசோட நேசிக்கிறேன், அன்பு காமிக்கிறேன் அப்படின்னா உண்மையாலுமே நேசிக்கிறோமா அப்படின்றத தேவன் எதின் அடிப்படையில் தான் உறுதிப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம்னா, டெஸ்ட் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரூவ் பண்ணணும், தேவன்கிட்ட நிரூபித்து காட்டணும். ஏன் அப்படின்னு பார்த்தா விருப்பம் இருக்குது, அந்த விருப்பம் கிரியைகளாக மாற வேண்டும். அப்படி கிரியைகளாக மாறப்பட்ட விருப்பங்கள் தான் உண்மை. நம்ம எல்லாருமே சபையாகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? விருப்பம் இருக்குது. அந்த விருப்பம் இருக்கிறதுனால நம்ம சபையாக மாறிடுவோமா? அந்த விருப்பம் தான் பிரதான நோக்கம். அதுக்காக நான் என்ன வேணாலும் என்ன பண்ணுவேன்,
தியாகம் பண்ணுவேன் அப்படின்றத எப்படி தான் நம்ம வெளிப்படுத்தி காமிக்க முடியும்? கிரியைகள் மூலமாக தான். அப்போனா அந்த கிரியைகளை கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது நிரூபிக்கிறதுக்கான சோதனைகளை கண்டிப்பாக அது நமக்கு மாத்திரம் கிடையாது, உலக ஜனங்களுக்காகட்டும், இல்லை ஏற்கனவே தகுதி நிரூபித்த முற்பிதாக்களாகட்டும், இல்லை ஒருவேளை திரள் கூட்டமாக போகிறோன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்த உலக ஜனங்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு எல்லாம் வரப்போகிறாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே தேவன் டெஸ்ட் வைப்பார். அவங்க அந்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்கள் அப்படின்ற அந்த ஒரு தகுதியை நிரூபிக்கிற வரைக்கும் அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன பண்ண முடியாது. இப்போ அதுக்கான சோதனை, ஒருவேளை ஆதாமுக்கு டெஸ்ட்டே இல்லாமல் அவருடைய இருதயத்தை பார்த்து ரொம்ப நல்லா தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஒரு வேளை டெஸ்ட் வைக்காமல் இருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்லை, அப்படி டெஸ்ட் வைக்கும்போது தானே விழுந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணுது? அப்போனா இது உண்மையான விஷயம் அப்படின்றது எதின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா நிரூபித்து காமிக்கும்போது தான் எது உண்மை எது பொய் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகுது தெரியுது. அப்படின்னா தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்க, கண்டிப்பாக இந்த சோதனை அப்படின்ற அந்த டெஸ்ட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாருன்னா அனுமதிக்கிறாரு. அப்படி அனுமதிக்கப்படுகிற நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க இதுக்கு தகுதி இல்லை, ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் கிடையவே கிடையாது. ஸ்கூலில் எக்ஸாம் வைக்கிற நோக்கமே அவங்கள ஃபெயில் ஆக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எதுக்கு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணும், அவங்கள கடந்து போகிறதுக்கு அவங்கள அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உயர்த்தணும். ஸோ அப்படின்னா தேவன் டெஸ்ட் பண்ணுறார் அப்படின்னா என்ன நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும். இப்போ அந்த டெஸ்ட் வைக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோதனை அப்படின்ற ஒரு விஷயத்தில் அது நமக்கான நன்மை, அதன் மூலமாக தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாரு, இந்த டெஸ்ட்டை நம்மளை உயர்த்துவதற்காக. இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறத பொறுத்தும் ஃபெயில் ஆகிறத பொறுத்தும் ஒருவேளை நம்ம ஆசீர்வாதத்தை அடைய போகிறோமா இல்லை அடுத்து இன்னும் கீழே போக போகிறோமா அப்படின்றது என்ன பண்ணும், உறுதியாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இந்த சோதனை அப்படின்ற ஒரு விஷயத்தில் முதலாவது ஒரு பாகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இந்த டெஸ்ட் யார் தான் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணுறாரு, சோதிக்கிறாரு. அந்த சோதனையின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதன் மூலமாக ஒரு வேளை நிரூபித்து காமிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஆசீர்வாதம் என்ன பண்ணணும், நம்மளை நோக்கி கடந்து வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோதனை அப்படின்ற வார்த்தையினுடைய ரெண்டாவது ஒரு வார்த்தை டெம்டேஷன். இந்த டெம்டேஷன் அப்படின்ற அந்த சோதனை அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய சரியான ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது தூண்டப்படுற ஒரு விஷயம், ஈர்க்கப்படுற ஒரு விஷயம். இந்த டெம்டேஷன் அப்படின்றது தூண்டப்படுதல், ஈர்க்கப்படுதல் அப்படின்றது நன்மையான விதத்தில் இருக்குது. தேவனுக்காக வாழணுன்ற அந்த ஏக்கம் ஏன் உருவாச்சு நமக்குள்ள? ஒரு தூண்டுதல் காரணமாக இருந்துச்சு. கரெக்டுங்களா? அவருடைய அன்பு, அவருடைய சத்தியம், அவருடைய மகத்துவங்கள் இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது நன்மையான விதத்தில் தூண்டப்படுற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த டெம்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த சோதனை அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தீமைக்கு ஏதுவான ஈர்க்கப்படுதல், தீமைக்கு ஏதுவாக தூண்டப்படுற ஒரு விஷயம். இந்த டெம்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இதை பற்றி தான் நம்ம படிக்கும்போது தேவன் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவரையும் சோதிப்பது இல்லை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது எந்த சோதனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெம்டேஷன் அப்படின்ற சோதனை. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சோதனை டெம்டேஷன் எங்கெங்கெல்லாம் வரும் புது சிருஷ்டிக்கு? டெம்டேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்த உடனே நீங்கள் வாங்கி சாப்பிடணும் சாக்லேட் பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஏன் அதுக்கு அந்த பேர் வச்சாங்க அப்படின்னா பார்க்கும்போதே ஆசையை தோன்றணும். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சரி இந்த ஒரு டெம்டேஷன் அப்படின்ற அந்த சோதனை இருக்கு இல்லைங்களா, இது யாராட்டில் தான் வரும்?
மாம்சம், உலகம், சாத்தான், 3 எதிரி என்ன பண்ணியாச்சு. ஸோ இந்த டெம்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த சோதனை அப்படின்றது எங்கெங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக மாம்சம் பழைய மனுஷன்கிட்ட இருந்து வரும், அடுத்தது உலகத்திலேருந்து வரும், அடுத்து சாத்தானுக்கிட்ட இருந்து வரும். இப்போ அநேகர் அதுவும் என்னன்னு பார்க்கும்போது இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டெம்டேஷன் இருக்கு இல்லையா, அதாவது தீமை செய்வதற்கு ஏதோ ஒரு தூண்டுதல் உருவாகுது இல்லை, அதுக்கு எல்லாத்துக்குமே யார் தான் காரணம்? யார் தான் காரணம்? யார் தான் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாத்தான் இருக்கிறான்ல, இந்த சாத்தான் தான் பிரதர் என்ன பண்ணிட்டான், ஏமாத்திட்டான். இந்த சாத்தான் தான் என்ன பண்ணிட்டான், என்ன வஞ்சிட்டு தான். இந்த சாத்தான் தான் இந்த ஒரு தீமை என்ன பண்ணிட்டான், என்ன பண்ண வச்சிட்டான் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. அடுத்து உலக ஜனங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சோதனை அப்படின்னு இருக்கு இல்லையா, அது நன்மைக்கு ஏதுவான சோதனையாக இருந்தாலும் இல்லை தீமைக்கு ஏதுவான சோதனையாக இருந்தாலும் எல்லாமே யார் தான் பண்ணுறா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. கடவுள் தான் என்ன பண்ணுறாரு, இந்த கடவுளில் எப்படியெல்லாம் என்ன பண்ணுறாரு, சோதிக்கிறாரு. அது அவங்க மூலமாக உண்டான சோதனையா இல்லை அதுக்கு எதிராக ஒருத்தன் செயல்பட்டு இருக்கான் உலகத்தில் அவனுடைய கிரியைகளா அப்படின்லாம் என்ன பண்ணுறதில்ல, யோசிக்கிறதுல எல்லாத்துக்கும் யார் தான் காரணம். அப்போனா ஒரு சோதனை நம்ம நோக்கி வருது அப்படின்னா எல்லா சோதனையும் தேவன் அனுமதிப்பார் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுவும் தீமை கூட செஞ்சது கூட தேவன் என்ன பண்ணார், அனுமதிச்சார் பிரதர். அதனால தான் நான் என்ன பண்ணேன், இதில் விழுந்துட்டேன். அடுத்தது எதுக்கு எடுத்தாலும் சாத்தான குற்றம் சொல்கிறது. ஏங்க இந்த டெம்டேஷன் இந்த ஒரு சோதனையில் ஈர்க்கப்பட்டு விழுந்துட்டீங்க அப்படின்னா அது யார் காரணம், சாத்தான். எல்லாத்துக்கும் காரணம் தேவன் சொல்கிறதும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் சாத்தான்னு சொல்கிறதும் ரெண்டும் ஒன்று. அதாவது சரியான ஒரு அர்த்தம் கிடையாது, அது சரியான ஒரு காரணம் கிடையாது. இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள், இந்த சோதனை எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது இந்த சோதனை எங்கேருந்து வரும்னு பார்க்கலாம். யாக்கோபு 1:13 யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அதாவது ஒரு சிலர் சோதிக்கப்படுறாங்களாம், சோதிக்கப்பட்டுட்டு என்னன்னு சொல்கிறாங்களாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் தான் பிரதர் என்ன பண்ணார் இப்படி சோதிச்சார் அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. இப்போ அதுதான் யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, பின்னாடி படித்தோன்னா மோசம் போகாதீங்க, இப்படிப்பட்ட சோதனைலாம் தேவன் என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார், வைக்க மாட்டார். அவர் வைக்கிறார் அப்படின்னா ஒன்று டெஸ்ட்டாக இருக்கும், இன்னொன்று மூணாவது ஒன்று பார்க்க போகிறோம், அதுவாக தான் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டாவதாக இருக்கிற இந்த சோதனை, இந்த டெம்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், தீமை செய்கிறதுக்கு ஏதுவாக நம்மளை தூண்டுற விஷயம், இது யார் பண்ண மாட்டா, தேவன் பண்ணவே மாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பொல்லாங்கினால் என்ன பண்ண மாட்டாருங்களா, சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் என்ன பண்ண மாட்டார், சோதிக்க மாட்டார். அப்படின்னா அந்த ஒருவனையும் அவர் சோதிப்பது இல்லை. அப்படின்னா எந்த சோதனை அப்படின்னு பார்க்கும்போது, பொல்லாங்கினால் ஒரு விஷயத்தில் நம்ம சோதிக்கப்பட்டு விழுந்து போகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு காரணம் கண்டிப்பாக தேவனை என்ன பண்ண போற மாட்டார், இருக்க மாட்டார் அப்படின்றது தான் இந்த வசனம் சொல்லுது. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சோதனை இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா NIV பைபிளில், இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க டெம்ப்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருத்தரையும் தேவன் என்ன பண்ண மாட்டார், டெம்ப்ட் பண்ண மாட்டார். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தீமை செய்யறதுக்காக. ஏன் தேவன் அதை பண்ண மாட்டார், ஏன் பண்ண மாட்டார்? ஒரு தீமையை, அதாவது பாவம் செய்யறதுக்கு ஏதுவா இல்லை தீமை செய்யறதுக்கு ஏதுவா நம்மளை ஏன் தூண்ட மாட்டார் அவர்? அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் அப்படியே பின்னாடி என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரியான சோதனைலாம் என்ன பண்ண மாட்டார், தேவன் செய்ய சொல்லலாம் நம்மளை தூண்ட மாட்டார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான விளக்கத்தையும் அப்படியே யாக்கோபு சொல்கிறார் பின்னாடி. யாக்கோபு 1:16-17
யாக்கோப்பு 1:16 மற்றும் 17 வசனம். ம். என் பிரியமான சகோதரரே, ம். மோசம் போகாதிருங்கள். ம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ம். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இந்த மாதிரி தீமை செய்யறதுக்கு தேவன் ஒருத்தரை தூண்டுறதுக்கான ஒரு சோதனை வைக்க மாட்டார் அப்படின்னா, அவர்கிட்ட எந்த மாறுதலும் கிடையாது, எந்த வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த தீமைக்குரிய எந்த விதமான பண்புகளும் அவர்கிட்ட என்ன பண்ணல இல்லை. அவர்கிட்ட இருந்து வருது அப்படின்னா அது என்னவா தான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நன்மையான எந்த வரமோ பூரணமான எந்த வரமோ பரத்திலேருந்து என்ன பண்ணுதுங்களா. அப்போனா அவர்கிட்ட தேவன்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த அந்த டெஸ்ட் அப்படின்றது கூட ஏன் தேவன் அதை பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மனுக்குலத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், முற்பிதாங்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அது ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும் கொண்டு வரும். அவங்களுக்கு நன்மைக்கு எதுவாக இருக்குன்றதுனால அதை சோதிக்கிறாரு. ஆனால் தீமையை கொடுத்து சோதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ண மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட தீமைன்ற விஷயமே என்ன பண்ணல இல்லை. சரி, தேவன்கிட்ட ஏதாவது தீமை காமிச்சு அவரை சோதிக்க முடியுமா? சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணியிருக்கிறான், சோதிச்சிருக்கிறான். அடுத்து பரிபூர்ணமாக இருந்த ஆதாம் என்ன பண்ணியிருக்கிறான், விழ வச்சிருக்கிறான். தேவன்கிட்ட ஏதாவது தீமையை காமிச்சு தேவனை விழ பண்ண முடியுமா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா அது சம்பந்தமான எந்த விஷயமும் அவர்கிட்ட என்ன பண்ணல, கொஞ்சம் கூட கிடையாது. அப்போ எதுவுமே அந்த மாதிரியான விஷயம் அவர்கிட்ட இல்லை அப்படின்னா அதை வச்சு சோதிப்பாரா தேவன்? சோதிப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை இந்த உலகத்தில் சோதனைகள் வருது அப்படின்னா அதெல்லாம் யாரால உண்டானது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாங்க. 1 யோவான் 2:16 வசனம். 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அதாவது மாம்சத்தினுடைய இச்சை இருக்குது, கண்களுடைய இச்சை இருக்குது, ஜீவனத்தினுடைய பெருமை இருக்குது. இந்த விதமான ஒரு சோதனைகள் நம்ம நோக்கி வருது அப்படின்னா அது தேவனே ஏற்படுத்தி அதில் நிற்கிறாங்களா இல்லையான்னு சோதிக்கலான்னு அனுமதிப்பாரா? அப்போனா இதெல்லாம் யாரால் உண்டானது? உலகத்தால் உண்டானது, தேவனால் இது உண்டாக்கப்பட ஒரு விஷயம் கிடையாது. அதனால் அந்த விஷயத்தை வச்சுலாம் தேவன் சோதிச்சு பார்க்கணும் என்ன பண்ண மாட்டார், விரும்ப மாட்டார். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த சோதிக்கப்படுகிற யாரும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக அப்படின்னா, அப்போ இப்படிப்பட்ட ஒரு சோதனையை, தீமைக்கு ஏதுவான சோதனை, தீமை செய்ய வைக்கிற ஒரு சோதனை, இதை தேவன் என்ன பண்ண மாட்டார்னா பண்ண மாட்டார். இதுக்கான காரணம் யாருன்றதை பின்னாடி சொல்றார். படிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 1:13 வசனம். யாக்கோபு 1:13 மற்றும் 14 வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஸோ இப்போ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெம்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் 3 இடத்துலேருந்து வரும்னு பார்த்தோம் இல்லைங்களா? மாம்சம், உலகம், சாத்தான். இப்போ பழைய மனுஷன்லேருந்து இந்த டெம்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குள்ளேருந்து ஃபர்ஸ்ட் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய சுய இச்சை தான் முதலாவது காரணம். அந்த தன் சுய இச்சையினால தான் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான். இப்போ சுய இச்சையினால ஒருத்தவங்க சிக்குண்டு சோதிக்கப்படுறாங்க அப்படின்னா இதுக்கு தேவன் காரணமாக இருக்க முடியுமா? காரணமாக இருக்க முடியுமா? ஸோ அந்த இச்சை அதுக்கப்புறம் என்னமா ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கர்ப்பம் தரித்து பாவமாக மாறுது. பாவம் பூரணமாகும்போது மரணத்தை என்ன பண்ணுது? அப்போனா இந்த வகையான சோதனைக்கான காரணம் தேவனும் கிடையாது, சாத்தானும் கிடையாது. இதுக்கான சரியான புரிதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் தான் காரணம். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இருக்கப்பட்டு சோதிக்கப்படுறாங்க அப்படின்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவம், அந்த இச்சை தான் என்ன பண்ணுது? காரணமாக இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு காரணம். அப்போ இந்த டெம்டேஷன் என்ன நோக்கத்துக்காக வருது? ஒரு புது சிருஷ்டிக்கு என்ன நோக்கத்துக்காக? இல்லை, என்ன நோக்கத்துக்காக வருதுன்னு கேட்குறேன். பாவம் செய்கிறதுக்கு, தீமை செய்கிறதுக்கு, அதன் மூலமாக நம்மளை விழ தள்ளுவதற்கு ஏதுவான சோதனைகள் நமக்குள்ளேருந்து வரும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கிட்டேருந்து வரும் உலகம். அடுத்தது சாத்தான்கிட்டேருந்து என்ன பண்ணும்? வரும்.
இந்த வகையான சோதனை தேவன் கொடுக்குற சோதனை கிடையாது. ஆனால் இதுக்கும் தமிழில் என்ன தான் போட்டிருக்கிறாங்க? சோதனை தான் போட்டிருக்கிறாங்க. அப்போனா இந்த சோதனையும் டெஸ்ட்டுன்ற சோதனை ஒன்றா கிடையாது. அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. யார்கிட்டேருந்து வருது, என்ன நோக்கத்துக்காக வருது அப்படின்ற விஷயத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன பண்ணுது? கண்டிப்பாக மாறுது, வித்தியாசப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். அடுத்து இந்த டெம்ப்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், முதல்ல தன் சுய இச்சை, முதல்ல அவங்க காரணம். அடுத்து உலகத்திலிருந்து டெம்ப்டேஷன் எப்படி எப்படிலாம் வரும் புது சிருஷ்டிக்கு? ஓகே, கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்? கடன் வாங்கியாவது என்ன பண்ணும்? சரி, அடுத்தது ஒரு காரை பார்க்கும்போது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு சகோதரி வந்து நல்லா ட்ரெஸ்ஸு பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டெம்ப்டேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த வகையில் வேணால் வரும். உலகம் நம்மளை ஈர்க்கிறதுக்கு, அதுவும் என்னன்னு பார்க்கும்போது நம்முடைய மாம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது வெளிப்படையான ஒரு தோற்றத்தை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணாது, வேணும், இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்காக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? யோசிக்க ஆரம்பிப்போம், எப்படி அதை வாங்கலாம். ஒருவேளை வாங்கிறதுக்கான சூழ்நிலை இல்லைன்னா ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெம்ப்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், ஈர்க்கப்படுற ஒரு விஷயம், இந்த உலகத்திலிருந்து ஒரு புது சிருஷ்டிக்கு ஒருவேளை நல்ல நாலேஜபிளாக இருக்கிறாங்கன்னா, என்னங்க இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நாலேஜை உலகத்துக்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இன்னும் நீங்கள் எங்கேயே என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தியாகம் பண்ணி வாழ்கிறீங்க, இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது? நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சுயநலமாக என்ன பண்ணுங்கள், யோசிக்க. என்னன்னு பார்த்தா இந்த புது சிருஷ்டிகளுக்கு உலகத்திலிருந்து நிறைய ஆஃபர் வரும். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளில் இந்த ஆஃபர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, நல்ல மாப்பிள்ளை பிரதர், நல்ல வேலையில் இருக்கிறாரு, கார் வச்சிருக்கிறாரு, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஆனால் புது சிருஷ்டி இல்லை. இப்போ ஆஃபர் எப்படி வருது? உலகத்தில் இருந்து. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே அது வந்து ஆசீர்வாதம் நினச்சிட்டு போயிடலாமா புது சிருஷ்டி? அப்போனா ஒரு தெளிந்த சிந்தனை இருக்குது அப்படின்னா இது தேவனால் வருகிற ஆசீர்வாதமா, இல்லை என்னுடைய இருதயத்தை, இல்லை என்னைய வழிவிலக பண்ணுறதுக்காக சாத்தானுடைய வஞ்சனையா, இல்லை இந்த உலகத்தினுடைய ஆவியா அப்படின்றத என்ன பண்ணிடலாம், நிதானிச்சு பார்க்கலாம். அப்போனா நமக்கு ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா புது சிருஷ்டிகள் நல்ல விஷயமாகவே இருந்தாலும் அதை பகுத்து பார்க்காம என்ன பண்ண மாட்டாங்க, அதை சொந்தமாக்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அப்படியா பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த டெம்ப்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு இது எங்கேருந்தே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் எங்கே ஆரம்பிச்சிட்டான்? ஸோ மூணாவது ஒரு நபர் சாத்தான் கிட்ட தான். அப்போனா இந்த உலகத்தையும் பழைய மனுஷனையும் தூண்டி புது சிருஷ்டியை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது விழ பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே பின்னாடி இருந்து யார் தான் இழக்கிறா? அப்போனா சாத்தான் நிறைய என்ன பண்ணுவான், பொறி வச்சுருப்பான், பின்னாடி சாத்தான் இருப்பான், ஆனால் அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா விழும்போது தான் தெரியும், ஐயோ இது என்ன பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது எங்கேருந்தே அவன் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த அதாவது என்னன்னு பார்க்கும்போது டெம்ப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா ஏவாள் கிட்டதே என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி கனியை வந்து தேவன் புசிக்கூடாதுன்னு சொன்னாரா? புசிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவ தூதர்களை போல மாறிடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இவங்க என்ன பண்ணாங்க,
அடுத்து அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க, அதுக்காக ஈர்க்கப்பட ஆரம்பித்தாங்க, தூண்டப்பட ஆரம்பித்தாங்க. கடைசியில் அதனுடைய விளைவு என்ன ஆச்சு? ஸோ கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போச்சு. அப்படின்னா ஒரு டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவன் என்ன பண்ணார்னா, செய்ய வேண்டாம்னு சொன்ன ஒரு விஷயத்த சாத்தான் எப்படி செய்ய வைக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெம்டேஷன் நீங்கள் தேவதூதர்களை போல் என்ன பண்ணிடுவீங்க, மாறிடுவீங்க. அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு. இப்போ சாத்தான் போய் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு பறித்து கொடுத்து வாயில் வச்சு ஊட்டினாருங்களா? அதுக்கான ஆசையை தூண்டிட்டு என்ன பண்ணிட்டார் அவருடைய வேலையை? அப்படின்னா இந்த டெம்ப்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பழைய மனுஷனுக்குள்ள இருந்து வந்தாலும், இல்லை உலகத்திலிருந்து உலகத்தின் ஆவியின் மூலமாக செயல்பட்டாலும், இல்லை சாத்தானே பின்னாடி இருந்து இதை இயக்குறான் அப்படின்னாலும், நம்மளுடைய சுய விருப்பம் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தில் நம்மளால் விழுந்து பார்க்க முடியுமா? முடியுமா? தேவன் அந்த ரைட்ஸை கொடுக்கவே இல்லையா? ஒரு புது சிருஷ்டி அவங்களுடைய வாழ்க்கையில், இல்லை ஒரு உலக மனுஷனாவே கூட இருக்கட்டும், இப்போ சாத்தான் நிறைய விதமான டெம்ப்டேஷனை கொடுக்குறான். ஆனால் அவங்களுடைய சுய விருப்பம் இல்லாமல் சாத்தானால் அதை என்ன பண்ண முடியாது, செய்ய வைக்க முடியாதான். அப்படின்னா தூண்டப்படும் போது யார் ஒப்பு கொடுக்குறா? நாமோ இல்லை உலக ஜனங்களோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு அனுமதி கொடுக்கறதுனால தான் என்ன பண்ணப்படுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஏமாற்றப்படுறோம், வஞ்சிக்கப்படுறோம். இந்த டெம்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் என்னவாகுது அப்படின்னு பார்க்கும்போது, கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே என்ன பண்ண போகுது, பாவம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தீமை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே வெளியே வருவதற்கான காரணமாக இருக்குது. அப்படின்னா தேவன் பாவத்துக்கும், அதாவது என்னன்னு பார்க்கும்போது உலகத்துக்கும் சாத்தானுக்கும் இல்லை பழைய மனுஷனுக்கும் அனுமதி கொடுக்கவே இல்லையா புது சிருஷ்டியை விழ வைக்கணும் அப்படின்னு. நாமெல்லாம் என்னைக்கு அதுக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ தான் அதை என்ன பண்ண முடியுமா? அப்போ இது தீமைக்கு ஏதுவாக தூண்டக்கூடிய விஷயங்கள் ஒருவேளை நமக்குள்ளே அதிகமாக இருக்குது அப்படின்னா, சுயமாகவே நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்காக ஒப்பு கொடுத்துட்டோம், அந்த விஷயம் நமக்குள்ளே நிறைவேறும். அது எவ்வகையான விஷயமா இருக்கட்டும், ஒருவேளை நாம் அனுமதி கொடுக்கல அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு நடக்காது அப்படின்றதுல தெளிவாக இருக்கலாம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த ஒரு சோதனை அப்படின்ற ஒரு விஷயம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சாத்தான் எப்படி பண்ணாப்புல, எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பல வகையில் ட்ரை பண்ணுறார். அப்போனா இந்த டெம்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதாவது தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அந்த திட்டத்தை எப்படி குறுக்கு வழியில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனையும், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக எப்படி செயல்படலான்றதையும் சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது, தீமைக்கு ஏதுவாக தூண்டுதலை இயேசு கிறிஸ்து கிட்ட பண்ணாலும், ஆனால் டெம்டேஷன் வர்றதே பாவமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி சாத்தான் கொண்டு வரான் அப்படின்றது அது நம்ம நோக்கி வருதே அப்படின்றதே பாவமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுக்கு ஒப்பு கொடுத்து இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறக்க வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இச்சையோ இல்லை தீமையோ ஒரு எண்ணங்களோ இல்லை சாத்தானுடைய தூண்டுதல்லாம் ஒரு விஷயம் உருவாகுதுன்னா அது பாவம் அல்ல. ஆனால் ஒரு வேளை அதுக்காக ஒப்பு கொடுத்து அது நடைமுறைப்படுத்துறதுக்கு அடுத்து யோசித்து கிரியில கொண்டு வர்றதுன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கான தூண்டுதல் சாத்தான் என்ன பண்ணுவான்? அப்போ ஒரு வேளை தெளிவான புது சிருஷ்டி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், சாத்தான் சோதிச்சு இல்லை சாத்தான் விழ வச்சுட்டான், என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கான அவசியம் இருக்காது. இது சாத்தானுடைய தூண்டுதல் அப்படின்னா, தீமைக்கு ஏதுவாக பாவத்துக்கு எதுவாக இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணுறதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்மாதிரி மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இருப்போம். அப்போனா இந்த டெம்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இது யார்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு பார்க்கும்போது, பழைய மனுஷன், அதுக்கப்புறம் உலகம், சாத்தான். ஸோ இதனுடைய நோக்கம் தீமையும் பாவம் செய்யறதுக்கு எதுவாக நம்மளை என்ன பண்ணணும், விழ வைக்கணும். அது இன்றைக்கி மண்ணால் படித்த மாதிரி ஆதார வசனம், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல். அதாவது என்னன்னு பார்க்கும்போது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன பண்ணுறான்னா சுற்றி. அப்போ சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை விட ரொம்ப ஞானம் உள்ளவனா அதே வகையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப விழிப்பாக இருக்கிறாங்களாம். எதுக்கு?
எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெம்ப்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எங்கே வீக்காக இருக்கிறாங்க, அந்த வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த வீக்னஸுக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை ஆஃபர் கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்துறதுக்கு சாத்தான் எப்பயுமே ரொம்ப ரெடியாக என்ன பண்ணுறாப்புல இருக்கிறாப்புல. அதாவது இந்த அழைப்பில் உண்மையாக இருக்கிறதுக்கு நம்ம விழிப்பாக இருக்கிறோம் இல்லையா, அதை காட்டிலும் சாத்தான் ரொம்ப விழிப்புள்ளவராக இருக்கிறார். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை விட தள்ளுவதற்கு. இல்லை எங்கே வீக்னஸ், எதை காமிச்சா, அதாவது ஆசை காமிச்சு ஏமாத்துறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதை காமிச்சா இவங்க இருந்து போவாங்க அப்படின்றது சாத்தான் தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறான். ஒருவேளை அப்பா அம்மா சென்டிமெண்ட் அப்படின்னா அதில் வீக் அப்படின்னா என்ன பண்ணுவான், அப்பா அம்மாவே கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு லைஃப் என்ன பண்ணுறான். அடுத்தது நமக்கு தேவை பத்தலை அப்படின்னா வேலை, நார்மலான வேலைக்கு பதிலாக இன்னும் ஓவர் டைம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவான். இப்போ அதுக்கேற்ற மாதிரி பிளான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு சோதனையை வச்சா இல்லை டெம்ப்டேஷனை கொண்டு வந்தால் இவங்களை ஏமாற்றலாம் அப்படின்றதுக்கு சாத்தான் அளவு என்ன பண்ணும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. நமக்கு தெரியுதோ இல்லையோ, சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளே அந்த ஒரு விருப்பம், அந்த ஒரு ஆர்வம் இருக்குது ஒரு தீமையின் மீது இல்லை ஒரு பாவத்தின் மீது அப்படின்னா, அந்த பாவம் நடைபெறுவதற்கு எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்குவதற்கு சாத்தானுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஞானம் இருக்குது. தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, உத்தமர்கள் அப்படின்ற நிரூபிக்கிற ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சாத்தானுக்கு அந்த ஒரு பவரை என்ன பண்ணியிருக்கிறாரு கொடுத்துருக்காரு. ஆனால் சாத்தானால் என்ன பண்ண முடியாது, கையை பிடிச்சி செய்ய வைக்கலாம் முடியாது. அதுக்கான அதிகாரத்தை தேவன் கொடுக்கவே கிடையாது. தூண்டுறதுக்கும் வஞ்சிக்கிறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் அதிகாரம் இருக்குது. அதில் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லை விழுந்து போகிறோமா அப்படின்றது நாம் எந்த அளவுக்கு ஒரு பலமுள்ள புது சிஷ்யாக இருக்கிறோம் அப்படின்றது தான் பொறுத்தா இருக்குது. ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த ரெண்டாவது ஒரு சோதனை, ஸோ இது வருகிற இடங்கள் எங்கெங்கிறது வருதுன்னு பார்த்தோம், என்ன நோக்கம்னு பார்த்துட்டோம். அடுத்து மூணாவது ட்ரையல். இந்த ட்ரையல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் தமிழில் சோதனை மொழிபெயர்த்துருக்குறாங்க. அநேக இடத்துங்களில் பாடுகள் உபத்திரவங்கள்ன்றது என்ன பண்ணியிருக்கிறாங்க மொழிபெயர்த்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த சோதனை அப்படின்ற ஒரு விஷயம், ட்ரையல் அப்படின்னா இதுக்கான அர்த்தம் சோதனைன்னு சொல்லலாம். அதே வகையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாடுகள் உபத்திரவங்கள். ஸோ ட்ரபுலேஷன் இல்லைன்னா சஃபரிங் இப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்போ இந்த மூன்றாவது வகையான சோதனை இருக்கு இல்லையா, ட்ரையல் அப்படின்ற சோதனை, பாடுகள் உபத்திரவங்கள் அப்படின்றது, இது எங்கெங்கிருந்துலாம் வர வாய்ப்பு இருக்குது புது சிருஷ்டிக்கு? எங்கெங்கிருந்து இல்லை யார் யார்கிட்ட தான் வர வாய்ப்பு இருக்குது? தேவன்கிட்ட இருந்து. சரி, ஓகே. வேலை செய்கிற இடத்துல இருந்து, குடும்பத்தில் இருந்து, மூப்பர்கள்கிட்ட இருந்தா, ஓகே, சபையார்கிட்ட இருந்தா, ஓகே. இந்த புது சிருஷ்டிக்கு பாடுகள் அப்படின்ற விஷயம் எங்கெங்கதெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லிஸ்ட் நம்ம போடுறோம். வேறு ஏதாவது இருக்கா எங்கெங்கதெல்லாம் வருது? அதாவது டெஸ்ட் அப்படின்ற விஷயம் தேவன்கிட்ட வருதுன்னு பார்த்தோம். அடுத்து டெம்ப்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சாத்தான், உலகம், மாம்சம், எதிரிக்கிட்ட இருந்து வருதுன்னு பார்க்குறோம். இந்த பாடுகள் உபத்திரவங்கள் அப்படின்றது இது எங்கேருந்து வருது அப்படின்றத உறுதியாக புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, தேவன்கிட்ட இருந்து வருது, ஓகே. அதுக்கப்புறம் எங்கேருந்து வரும்? எதிரியை பற்றி இங்கே சொல்லவே மாட்டீங்களே. உபத்திரவம் பாடுகள் அப்படின்றது மாம்சத்தின் மூலமாக நமக்கு என்ன பண்ணோம், பழைய மனுஷன் மூலமாக உண்டாகும். அதுக்கப்புறம் உலகத்திலிருந்தும் பாடுகள் இருக்குது அப்படின்னா மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க மூலமாக, இல்லை உலக ஜனங்கள் மூலமாக, சகோதர சகோதரிகள் மூலமாக, இதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம். அடுத்து சாத்தான்கிட்ட இருந்து உபத்திரவம் நமக்கு என்ன பண்ணோம் வரும். இந்த உபத்திரவம் பாடுகள் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, இது
தேவன்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? அப்போ உபத்திரவங்கள், பாடுகள் அப்படின்ற விஷயங்கள் தேவன்கிட்ட இருந்தும் வருது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா பாடுகளும் உபத்திரவங்களும் தேவன் தான் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு, இது பின்னாடி இருந்து தேவன் தான் செய்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா உறுதியா? உபத்திரவம், பாடுனா கஷ்டப்படுறது, நம்ம கண்ணீர் வடிக்கிறது, நம்ம பாடுகள் அனுபவிக்கிறது. இந்த உலகத்தில் நிறையா சோதனை, இந்த பாடுகள், உபத்திரவம் அப்படின்னு அடிப்படையில் நமக்கு எதிராக செயல்படுற விஷயங்கள் இது எல்லாமே இருக்குது. இந்த பாடுகள், உபத்திரவங்கள், இந்த ட்ரையல்ஸ் அப்படின்றது எல்லாமே தேவன் மூலமாக தான் வருது அப்படின்னு சொல்ல முடியுமா? டெஸ்ட்டுன்றது வேணால் உறுதியாக சொல்லலாம். ஆனால் இந்த உபத்திரவங்கள் அப்படின்றது, பாடுகள் அப்படின்றது தேவன் தான் பிரதர் இதை பண்ணார் எனக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா உறுதியா? ஏன்னா அவர்கிட்ட இருந்து மட்டும் என்ன பண்ணல, வரல. அப்போ எங்கெங்கெல்லாம் இவ்வளோ உபத்திரம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாடுகள் வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாடுபடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் தெய்வீக திட்டத்தில், தேவனுடைய பார்வையில் அது எத்தனாவது வகையான பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்டு கிளாஸ் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் இருக்குது. இப்போ தேர்டு கிளாஸ் அப்படின்றது ரொம்ப லோவஸ்ட் கிரேடு. அது எப்படிப்பட்ட பாடுகள் எங்கேருந்து வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய மாம்சம், பழைய மனுஷன்கிட்ட இருந்து வர உபத்திரவங்கள். அது எப்படிப்பட்ட உபத்திரம் அப்படின்னு பேதுரு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அதாவது குற்றம் செய்யும் போது அடிக்கப்படுற ஒரு விஷயம், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் அடி, உதை, வலி, வேதனைகளை கொடுக்கும். கரெக்டுங்களா? அப்போ வலி, வேதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு தேவன் காரணம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்போ பார்க்கும்போது நீங்கள் குற்றம் செய்யுது அப்படின்னா நாம் செஞ்ச தவறுக்கு அதுக்கான தண்டனை அப்படின்றது யார் தான் அனுபவிக்கணும்? நாம் தான் அனுபவிக்கணும். அப்போ தவறு செஞ்சு ஒரு விஷயத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படின்னா இது எத்தனாவது வகையான பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்டு கிளாஸு. அந்த தவறு செஞ்சு அடிக்கப்படுற ஒரு விஷயம், ஒரு உபத்திரவத்துக்குள்ளே, ஒரு பாடுகளுக்குள்ளே போகிற ஒரு விஷயம் எதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது, பாடுபடுகிறனாய் இருக்கக்கூடாது. இப்படிலாம் நீங்க பாடுபடுறவங்களா இருக்கக்கூடாது. அப்படின்னா பாடுகள் எந்த வகையிலும் வர வாய்ப்பு இருக்குது? தவறு செஞ்சதுனால, திருடுறதுனால, பொல்லாங்கு மற்றவங்களுக்கு செய்கிறதுனால, அதுக்கப்புறம் அந்நிய காரியத்தில் அநேக சூழ்நிலைகளில் பிரதர் நல்லதுக்காக தான் பிரதர் என்ன பண்ண, நான் அவங்களுக்கு இதை சொன்னேன், அதை சொன்னேன், கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க எனக்கு. அதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அந்நிய காரியம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஒரு 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னா 3ஆவது நபர் வர்றதுக்கான எந்த அனுமதியும் வசனமும் கொடுக்கல, தேவனும் கொடுக்கல. அந்த 2 பேரும் வாங்க வந்து சம்மந்தப்படுங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும். ஸோ அந்த மாதிரி அந்நிய காரியத்தில் போய் தலையிடுறோம் அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தில், அதனால கூட என்ன வரும்? பாடுகள் வரும். அதனால தேவன் தான் இந்த பாடு என்ன பண்ணுறாரு, என் வாழ்க்கையில் அனுமதிச்சார் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் அனுமதிக்கிறாருன்னா அந்த பாடுகளுக்குன்னு அர்த்தம் இருக்குது, அது நோக்கம்னு இருக்குது. அப்போனா இந்த தேர்ட் கிளாஸ் சஃபரிங் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் செஞ்ச தவறு, நாம் மற்றவங்க செஞ்ச தீமை, நாம் அந்நிய காரியத்தை தலையிட்டிருப்போம், நாம் தீமை பேசியிருப்போம், தீமை செஞ்சுருப்போம், இதனால் அனுபவிக்கக்கூடிய பாடுகள், இதுக்கு பேரும் உபத்திரவ பாடுகள் தான். இதுவும் என்ன கொடுக்கும்? நமக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும். அதே வகையில் இப்போ தேவன் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார், அது மீறி செஞ்சுட்டு அதனால் என்ன பண்ணுவோம்? ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாவம், தீமை அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வைக்கிறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த 3ஆம் தர பாடுகள் அப்படின்றது இது தேர்ட் கிளாஸ் தான். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்லாம் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஸோ ஒரு வேளை புது சிருஷ்டியாக இருக்கிறவங்க,
ஒருவேளை தேவனுக்கு பிரியமா வாழ ஆரம்பிக்க நினைக்கிறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட பாடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் என்ன பண்ணியிருப்பாங்க, குறைச்சிருப்பாங்க, கம்மி பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயத்தினால அவங்க துன்பங்களை உபத்திரவங்களை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும், வலி வேதனைகளை அனுபவிக்கணும் அப்படின்றது தெய்வீக நோக்கம் கிடையாது. அதனால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இந்த வகையான உபத்திரவங்கள் பாடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க, குறைச்சிருப்பாங்க. சுத்தமாகவே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அடுத்தது 2வது கிளாஸ் சஃபரிங், செகண்ட் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஸோ என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு என்ன பண்ணல, நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன பண்ண மாட்டாருங்களாம், இடம் கொடுக்க மாட்டாங்களா. அப்போனா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைன்னு இருக்கு. அந்த சோதனை இருந்து நம்ம தப்பிச்சிக்க முடியுமா? கண்டிப்பாக தப்பிச்சிக்கவே முடியாது. ஏன்? நாமளும் மனுஷங்க அதே விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிறோம். உலக மனுஷங்களுக்கு கஷ்டங்கள் பாடுகள் இருக்குது. அந்த கஷ்டங்கள் பாடுகள்லேருந்து அவங்க விடுதலை ஆகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுது, இது வரைக்கும் கடந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மனுஷங்களுக்கு நேரிடுற சோதனை நமக்கும் நேரிடுமா? நேரிடுதா? நேரிடும். ஆனால் தேவன் எப்படி இருக்கிறாருன்னா உண்மையுள்ளவராக இருக்கிறாராம். அந்த மனுஷங்களுக்கு நேரிடுற சோதனையே நம்மளை மூழ்கடித்து இல்லை அதுக்குள்ளாகவே நம்மளை ரொம்ப காயப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படியே விழுந்து போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தேவன் என்ன பண்ண மாட்டாரு, அனுமதிக்கலாம் மாட்டார். அவர் உண்மையிலவராக இருக்கிறாரு. தாங்கக்கூடிய திராணி இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவார், அனுமதிப்பார். அப்போனா இது செகண்ட் கிளாஸ் சஃபரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷனாகவே இருந்தாங்க அப்படின்னா அவங்க அனுபவிக்கக்கூடிய வலி வேதனைகள் இருக்குது. இந்த தீமை பாவம் கீழ்ப்படியாமல் இது நிமித்தமாக உண்டான விளைவுகள்னால் அனுபவிக்கக்கூடிய பாடுகள். குடும்பத்தில் பிரச்சனை யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? உலக ஜனங்கள்கிட்ட இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்குதுங்களா? இருக்கக்கூடாது, இருந்தாலும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், அதே விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிறோம், அபூர்ணத்தில் இருக்கிறோம். அதனால் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னம்னா அது ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே. அடுத்தது வேலையில் ப்ரெஷர், வலி வேதனை இருக்குங்களா? யார் யாருக்கு இருக்குது? உலக ஜனங்களுக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ பொருளாதார குறைவு, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸு யார் யாருக்கு இருக்குது? உலக ஜனங்களும் இருக்குது, நம்மளும் என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிக்கிறோம். வியாதி, புது சிருஷ்டியானதுனால வியாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்குள்ளே பெயர் சபையில் சொல்கிற மாதிரி ஏதாவது அற்புதம் பண்ணி பரிபூர்ணமாக அப்படியெல்லாம் தேவன் என்ன பண்ணல நம்மளை. இப்போ இது எல்லாமே யாருக்கும் இருக்குது? உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. அதனால் தேவன் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா அனுமதிச்சிருக்கிறார். இந்த வலி வேதனைகளை நாம் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது தாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறதுனால. ஸோ அப்படியே பார்க்கும்போது மனுஷங்களுக்கு நேரிடுற சோதனை அப்படின்னு சொல்லும்போது இந்த சோதனை எல்லாத்துலேயும் இருந்தும் தேவன் நம்மளை தாங்குறாரா இல்லைங்களா? என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும், பாடுகளாக இருந்தாலும், உபத்திரங்களாக இருந்தாலும், இது மனுஷங்களுக்கு ஏற்படுகிற சோதனை அப்படின்றதுனால நீங்கள் அப்படியே கஷ்டப்பட்டு என்ன பண்ணுங்க இருங்கன்னு தேவனை விட்டுறாரா? அப்போனா தாங்குகிற அளவுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது அவர் பலத்தையும் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்க நம்மளுடைய தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு உண்மையில் அவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஸோ அதனால் இந்த வகையான பாடுகள் தான் என் வாழ்க்கையில் இருக்குது பிரதர். அதனால் தேவனுடைய சித்தம் முழுசாக என் வாழ்க்கையில் நிறைவேறுக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாத்துலேயும் அவருடைய கிருபை போதுமானதாக நமக்கு என்ன பண்ணுது இருக்குது. அதனால் இது ஃபஸ்ட்டு கிளாஸ் சஃபரிங்னா என்ன பண்ண முடியாது,
ட்ரையல்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, வியாதினால ரொம்ப உபத்திரத்துக்கு போயிட்டு இருக்கேன் பிரதர். அடுத்து என் குடும்பத்தில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதனால நான் கிறிஸ்துவுக்குள்ளான உபத்திரங்களையும் பாடுகளையும் என் வாழ்க்கையில் அனுமதிச்சு இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இருக்கும். ஆனால் இது மட்டுமே நம்ம வாழ்க்கையில் போதுமானதாக இல்லைன்னு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, திட்டம் வச்சிருக்கிறாரு. அப்போது இது செகண்ட் கிளாஸ் அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரியான பாடுகள் தான் நம்ம மறிக்கிற வரைக்குமே நம்ம வாழ்க்கையில் கடந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன மாதிரியான ஆசீர்வாதம் தான் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா ஒருவேளை இதுக்காக தேவன் வந்து சபை வாய்ப்பை கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்களேன், நாளைக்கு எல்லா ஜனங்களும் உலக ஜனங்கள் கியூவில் வந்து நிற்பாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நாங்களும் என்ன பண்ணியிருக்கிறோம். இப்போ வாட் இஸ் த ப்ரூஃப்? இப்போ உலக ஜனங்களுக்கு உலக ஆசீர்வாதம் தான், நமக்கு தெய்வீக சுவாபம் பரலத்துக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்றது எந்த வகையான பாடுகள் வித்தியாசப்படுத்தி காமிக்கும்? ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது புது சிருஷ்டிக்கே உரிதான பாடுகள் உபத்திரங்கள் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சஃபரிங், முதல் தர பாடுகள். இப்போ பாடுகள்லே பல வகை இருக்குது, கரெக்டுங்களா? நாம் எந்த வகையான பாடுகளை அனுபவிச்சுட்டு நம்ம திருப்தியாக இருக்கிறோம் அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம், யோசிக்கலாம். அப்போனா சோதனை அப்படின்ற வார்த்தையில் பல அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு வகை தான் உபத்திரம், பாடுகள், ட்ரையல்ஸு. இந்த ட்ரையல்ஸ்லேயே பல வகை இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே கேட்டகரி இல்லை, ஒரே தரத்தை தேவன் என்ன பண்ணல, நிர்ணயிக்கல. அப்போ ஒருத்தவங்களுக்கு சபை வாய்ப்பு அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் உலக ஜனங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா தேவன்? உண்மையாலுமே இதுக்கு இவங்க தகுதியானவங்க, நீங்கள் உலக ஆசீர்வாதம் தகுதியானவங்க அப்படின்றதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? இல்லை தேவன் அனுமதி உள்ளவராகிடுவார், கரெக்டுங்களா? அப்போனா அதுக்கே உரிதான சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். அந்த பாடுகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். படிக்கலாம் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 18 மற்றும் 19. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஏன் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சஃபரிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் சபை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா, நமக்கு தேவன் மேலே ஒருத்தவங்க விசுவாசமாக இருக்கிறாங்க, பற்றுதலாக இருக்கிறாங்க, தேவனுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு வாழ்கிறதுக்காக பிரயாசப்படுறவங்க. அது நிமித்தமாக ஒரு வேளை அநியாயமாக உபத்திரம் நம்ம வாழ்க்கையில் வருதா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதை பற்றி பேசும்போது தான் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையாக சகித்தா அதனால் என்ன யூஸு? தப்பு பண்ணுறதா அடி வாங்குறதுன்னு என்ன பயன்? ஒரு யூஸும் இல்லை. அதுக்கப்புறம் சொல்கிறாரு பின்னாடி 19ஆம் வசனத்தில், நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகிச்சிங்க அப்படின்னா அதுதான் தேவனுக்கு முன்பாக ரொம்ப பிரியமாக இருக்கும். அப்போ இந்த பாடுகள்லே தேவன் எப்படி வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறா அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போனா நன்மை செஞ்சு பாடு அனுபவிக்கிறது, தேவன் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு, விசுவாசம், இது நிமித்தமாக நாம் அனுபவிக்கக்கூடிய உபத்திரம், பாடுகள், இதுவும் ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ இதுக்கு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சஃபரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்த்தோம்னா இதான் நம்முடைய ஆண்டவர் எப்படி சொல்லிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்களா இருந்தீங்களா, ரொம்ப பாக்கியம். என்ன நிமித்தமாக நீங்கள் துன்பப்படுறீங்களா, உங்களை பல தீமையான வார்த்தைகளை, மொழிகளை பேசுகிறாங்களா உங்களுக்கு விரோதமாக, நீங்கள் யார்? பாக்கியவான்கள். அப்போனா தேவன் மேலே இருக்கிற விசுவாசம், அதே வகையில் நன்மை செஞ்சு பாடு அனுபவிக்கிறது, அதே வகையில் நீதி நிமித்தம் துன்பப்படுறது,
கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் பாடுகளை அனுபவிக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இதுக்கான காரணமாக இருக்குது அப்படின்னா நாம தான் யார்? பாக்கியவான்கள். அப்போ அந்த பாக்கியவானாக மாறணும் அப்படின்னா இப்படிப்பட்ட பாடுகளும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அதாவது தப்பு பண்ணியே அடி வாங்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், 3rd கிளாஸில் தான் இருக்கிறோம், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் உலக ஜனங்கள் அனுபவிக்கிற பாடுகள் மாதிரி தான் என் வாழ்க்கையில் இருக்குது, அதோடய என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது கடைசி வரைக்கும், 2nd கிளாஸ் தான். அப்போ 3rd கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு, அதாவது என்னென்னு பார்க்க 1st கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா இப்படிப்பட்ட பாடுகள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? இந்த பாடுகள் தான் என்ன சொல்கிறாருன்னா, படிக்கலாம் பாருங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதாவது என்ன சொல்லிட்டாருன்னா பலவிதமான பாடுகள். ஸோ நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது NIV பைபிளில் இல்லை அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இந்த மாதிரி நிறைய இப்போ கரண்ட்டில் அப்டேட் பண்ணதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த டெம்ப்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை, டெம்ப்டேஷன் அப்படின்ற வார்த்தை தான் KJVயில் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. பட் இந்த நன்மைக்கு ஏதுவான பாடுகள் உபத்திரவங்கள் அப்படின்ற வார்த்தையை தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த சோதனை டெம்ப்டேஷன் மாதிரி கிடையாது, டெஸ்ட் மாதிரி கிடையாது, இது ட்ரையலு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கன்சிடர் இட் பியூர் ஜாய் மை பிரதர்ஸ் வென் யூ ஆர் இன்வால்வ் இன் வேரியஸ் ட்ரையல்ஸ். பலவிதமான சோதனை. இந்த சோதனைக்கு என்னென்னு போட்டிருக்கிறாங்க? ட்ரையல்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ டெம்ப்டேஷன்ன்ற வார்த்தை இங்கே செட் ஆகாது. ஏன்னா இது தேவனால் அனுமதிக்கக்கூடிய பாடுகள், தெய்வீக நோக்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பாடுகள், தெய்வீக சித்தம் நமக்குள்ள உருவாகிறதுக்காக அனுமதிக்கக்கூடிய பாடுகள். இது ட்ரையல். ஸோ இந்த அகப்படும் போது நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுங்க, ஒருவேளை தப்பு செஞ்சு அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், கண்ணீர் வரும். அடுத்து உலக ஜனங்கள் மாதிரி அனுபவிக்கக்கூடிய பாடுகள் அதுவும் வலி வேதனை கொடுக்கும், வருத்தத்தை கொடுக்கும். அதனாலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கஷ்டப்படுவோம். ஆனால் தேவன் நிமித்தமாக கிறிஸ்துவ நிமித்தமாக நன்மை செய்ததுனால பாடு அனுபவிக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இதுதான் நீங்கள் சபையாக மாறுவதற்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ண போகுது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. இந்த பற்றி சொல்லும் போது தான் பேதுரு எப்படி சொல்கிறாருன்னா, யாக்கோபு எப்படி சொல்லியிருக்கான்னு பார்க்கும், பல விதமான சோதனை சொல்லியிருக்கிறார், ட்ரையல்ஸ். இங்கே பேதுரு எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம். இந்த துன்பம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரையல்ஸ், உபத்திரவம், பாடுகள், அதுவும் 1st கிளாஸ் சஃபரிங்ஸ், முதல் தர பாடுகள். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷப்படுங்க. ஏன் அப்படின்னா அழிந்து போகிற பொண்ணு என்ன பண்ணும், சோதிக்கப்படும். அதை காட்டிலும் விளையாடப்பட்டதாக இருக்கிறவங்க விசுவாசம் என்ன பண்ணப்படும், அப்போ சோதிக்கப்படும். அப்படின்னா இந்த சோதனை இது எதன் மூலமாக தான் சோதிக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். அப்ப ஜீவகிரீடம் யாருக்கு கொடுப்பது தகுதியானதா இருக்கும்? உலக ஜனங்கள்கிட்ட தேவன் இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இதுக்கு சரியான பாத்திரவான்கள் அப்படின்றத எதன் மூலமாக நிரூபித்து காமிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோதனை, ட்ரையல்ஸ், பலவிதமான சோதனை. துன்பப்பட வேண்டியது அவசியம். அதுவும் நன்மைக்கு ஏதுவாக நன்மை செய்து பாட அனுபவிக்கிறது. தேவன் மேலே இருக்கிற விசுவாச நிமித்தமாக அவருக்காக உண்மையாக வாழணுன்ற அந்த நோக்கத்துக்காக நாம் அனுபவிக்கக்கூடிய பாடுகள். இந்த மாதிரியான சோதனைகளை சகிக்கிறவங்க தான் யார்? பாக்கியவான்கள். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. எதுக்கப்புறம் தான் உத்தமனாக விளங்க முடியுமா? இந்த சோதனையில் ஜெயிக்கும்போது, இல்லை இந்த சோதனையில் சகிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் நிரூபிக்கிறோம், தேவனே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் அது உங்களுக்காக, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக
நான் பொறுமையோடு எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், சகிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது சகிக்கிறவங்களாகவும் ஏற்றுக்கொள்கிறவங்களாகவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது மாறுவோம். ஸோ இது நம்மளுடைய தகுதி என்ன பண்ணால் தேவனுக்கு நிரூபித்து காமிக்கும். தேவன்கிட்ட தேவனே உங்கள் சித்தம் அப்படின்னு வாயின் வார்த்தையால் சொல்லி வந்துட்டோம் இல்லையா, அது நம்முடைய இருதயத்தின் விருப்பம் தான். ஆனால் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தேவன் கொடுத்தாருன்னா என்ன பண்ணலாம், எல்லாருக்குமே கொடுக்கலாம் அந்த வாய்ப்பை. ஸோ இது நிரூபித்து காண்பிக்கப்படும் போது தான் அதுக்கான நபர்கள் சரியான நபர்கள் அப்படின்றத நம்முடைய கிரியைகளில் உறுதிப்படுத்தும் போது தான் அது தேவன் எப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெஸ்ட்டும் ட்ரையல்ஸும் நம்ம வாழ்க்கையில் மாறி மாறி என்ன பண்ணோம், வந்துக்கிட்டே இருக்கும். நிரூபிக்கிற வரைக்கும் நிரூபிச்சாக்கணும். ஒரு தடவை நிரூபிச்சிட்டோம் பிரதர், அதுக்கப்புறம் எல்லாம் டெம்டேஷனாகவே என் வாழ்க்கையில் என்ன பண்ணுது, இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ட்ரையல்ஸை நம்ம வாழ்க்கையில் தேவன் ஏன் நம்ம வாழ்க்கைக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இது நம்மளை சோதிக்கிறதுக்காக தான், டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக தான். இந்த டெஸ்ட்டுக்காக தான் ட்ரையல்ஸையும் தேவன் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார். கன்ஃபியூஷனாக இருக்கா? நமக்கு டெஸ்ட்டு வைக்கிறது எதன் மூலமாக அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ட்ரையல்ஸ் அப்படின்ற கருவி மூலமாக, உபத்திரவம் பாடுகள் அப்படின்ற விஷயத்துக்காக. ஸோ அப்படியே பார்க்கும்போது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, எதெல்லாம் நம்ம தேவன் மேலே வச்சுக்கிற அந்த அன்பு, அவர் மேலே வச்சுருக்க அந்த விசுவாசம், உண்மைத்தன்மை, சகிப்புத்தன்மை, குணலட்சண வளர்ச்சி எல்லாத்துக்குமே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நிரூபித்து காண்பிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட சோதனைகளை தேவன் என்ன பண்ணுவார்னா, ட்ரையல்ஸாக நம்ம வாழ்க்கையில் தேவன் அனுமதிப்பாங்க. ஸோ அப்படின்னா இந்த உபத்திரவ பாடுகள் அது தேவனால் பயன்படுத்தக்கூடிய கருவிகள், அதுவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள். ஸோ ஒரு வேலை அதுக்காக வேலைக்காரங்களை வச்சு இந்த மாதிரி இவங்களை நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு தேவன் நமக்கு ஒரு காவலாளி கூட கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களால கூட பண்ணாத விஷயத்த இந்த உபத்திரம் பாடுகள் என்ன பண்ணும், செஞ்சு முடிக்கும். தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ஒப்பு கொடுப்பதற்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது கருவிகளாக இருந்து இது செயல்படும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போனா இந்த 3 விஷயங்கள் இருக்குல்ல, டெஸ்ட்டு, டெம்டேஷன், ட்ரையல்ஸ், இது எல்லாத்துக்குமே சோதனை தான். இந்த 3 விஷயத்துலேருந்து நம்ம விடுபட முடியுமா? டெம்டேஷன்லேருந்து விடுபட முடியுமான்னு கேட்குறேன். இந்த தீமையை தேவன் எந்த அளவுக்கு அனுமதிச்சிருக்கிறாரோ, அதுவும் இந்த சுவிசேஷ யுகத்தில், அது வரைக்கும் நம்மளை சுற்றி என்ன இருக்கும், டெம்டேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பழைய மனுஷன் நம்ம கூட தான் இருக்கிறாங்க, உலகமும் நம்ம சுற்றி தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்கிறோம். சாத்தானும் என்ன பண்ணுறா, பின்னாடி இருந்து டெம்ப்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று டெஸ்ட்டில் இருப்போம், இல்லைனா டெம்டேஷனில் இருப்போம், இல்லைனா ட்ரையல்ஸில் இருப்போம். எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? ஏதோ ஒரு விஷயம் சும்மாவே கூட படுத்து தூங்கிட்டே இருக்கிறோம் பிரதர் அப்படின்னா, பழைய மனுஷனுடைய சோதனை, சோம்பேறித்தனத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், டெம்ப்ட் ஆகியிருக்கிறோம், தூங்குறதுக்கு டெம்ப்ட் ஆகியிருக்கிறோம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்க மாறி மாறி ஏதாவது ஒரு விஷயத்தில் இருப்போம். கண்டிப்பாக ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா, செத்து போயிட்டால் எதுவுமே இருக்காது. ஸோ ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா இந்த 3 விஷயங்கள். அப்போனா எந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் இப்போ கரண்ட்டில் நடந்துகிட்ருக்கு, அடுத்து எந்த விஷயத்தில் நடக்க போகுது, ஸோ அப்படின்ற விஷயத்தை பிரித்து பார்க்குறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்ற நோக்கம். அது மாத்திரமல்ல, இந்த சிற்றைன்ற புக்கு படிக்க ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, அப்போ ஒரு சிலர் கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி சோதனை, சிற்றையும் ஒரு வகையில் சோதனை தான், வித்தியாசப்படுத்தி பார்க்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாடம் வந்து முன்னாடி நம்ம எடுத்துருக்கிறோம், அதில் ஒரு சில அப்டேஷன் இப்போ பண்ணியிருக்கிறோம். பட்டு 2021, ஸோ இப்போ நிறைய பேர் புதுசாக வந்திருக்கனால பிரயோஜனமாக இருக்குன்றதுனால, அதுவும் இந்த சிற்றை புக்கு கோயம்புத்தூரில் கூட சகோதரர்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. இதை படிக்கும்போது நிறைய கேள்வி வந்ததுனால டிஸ்கஸ் பண்ணும்போது இது தேவைன்னு யோசிச்சதுனால இதை பண்ண பார்த்தோம். ஸோ அப்படின்னா இந்த சிற்றை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல,
இது எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம டிஸ்கஷன் வேறு பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிக்ஷைன்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது தவறு செஞ்சு அதன் மூலமாக தண்டிக்கப்படுற ஒரு விஷயம், பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை சரி பண்ணுறது, நம்மளை ஒழுங்குபடுத்துறது, நம்மளை சீர்படுத்துறது அப்படின்ற விஷயத்தின் அடிப்படையில் அந்த புக்கை நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். ஸோ இதுவுமே தேவனிடத்துலேருந்து வரக்கூடிய, அது உபத்திரவங்களாக கூட இருக்கலாம், டெஸ்ட்டாக கூட இருக்கலாம், அது பாடுகளாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை கரெக்ட் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக அது என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் சிக்ஷைகள் அனுமதிக்கப்படுது. ஸோ இந்த ஒரு காரியங்களோட பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வாதத்தை வழிநடத்துவராக. ஆமீன். சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டோண்ணா. அதான் நம்ம ஆராதனை முடிஞ்ச பிறகு அப்புறம் பேசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஒரு பாடத்தை கேட்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பாடத்தினுடைய தலைப்பு சோதனை என்ற வார்த்தையின் பலவித அர்த்தங்கள் இல்லைங்களா? அப்படின்னா அந்த ஒரு சோதனை நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 விதத்தில் என்னது பிரித்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது டெஸ்ட்டு, டெம்டேஷன், ட்ரையல் இல்லைங்களா? சரி, இதில் நமக்கு எது கரெக்டாக இருக்கும்? நம்ம புது சிருஷ்டி. சரி, டெஸ்ட்டு, ட்ரையல். அந்த ட்ரையல்லே வந்து பார்க்கும்போது முதல் தர பாடுகள் இல்லைங்களா? சரி, இப்போ இந்த ஒரு சோதனையை குறித்து நம்ம தெளிவாக என்ன பண்ணுறோம், நம்ம புரிந்து கொண்டோம். இதனாலும் தேவனுடைய தூதை பகிர்ந்து கொண்ட சகோதரருக்கு நாம் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து கொண்டு இப்போது நம்ம ஒரு பாடல் பாடி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் செக்ஷனை நாம் நிறைவு செய்யலாம். அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, அன்பு பெரிதையா, அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர். பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர். எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் அன்பை. தனிமையில் கண்ணீரில் கலங்கி நான் நிற்கையில் வலக்கரம் கொண்டென்னை மார்பில் அணைத்தீர். தனிமையில் கண்ணீரில் கலங்கி நான் நிற்கையில் வலக்கரம் கொண்டென்னை மார்பில் அணைத்தீர். எப்படி
மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. துரோகி நான் உம்மையை பரியாசம் செய்தேனே, நேசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டீரே. துரோகி நான் உம்மையை பரியாசம் செய்தேனே, நேசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டீரே. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. அன்பு எத்தனை பெரிதையா, ஏசையா உம் அன்பு பெரிதையா. ஜெபம் செய்வோம். குடிக்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற ஒன்றான மெய் தேவனே, அப்பாவும் ஒருவருக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளை ஏறெடுக்கிறோம். தேவனே எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை இப்படியாக ஏற்படுத்தி கொடுத்து சகோதர சகோதரிகளாக எங்களை ஒன்று சேர்த்து உம்முடைய மாபெரும் சத்தியத்தை கேட்க நீர் தந்த மாபெரும் தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தேவனே. அப்பா, இன்றைய தினத்திலும் இந்த சோதனை குறித்து அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர் தேவனே. அப்பா, நீ வெளிப்படுத்தின காரியங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தேவனே. அப்பா, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் தேவனே. அப்படியாக சரீரத்தால் எங்களை எந்த சோதனையும் ஜெயிக்க முடியாதப்பா. அப்பா, எல்லா சோதனைகளும் நாங்கள் ஜெயித்து உம்முடைய குமாரனுடைய அடிச்சோடியில் நான் பின்பற்றி வர ஒவ்வொரு நாளும் உம்முடைய குமாரனுக்கு நீர் அப்பா அளவில்லாத ஆவிகளை தந்து வழிநடத்தினது போல உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து ஒவ்வொரு சோதனையும் நாங்கள் பகுதிரைத்தக்கு எல்லா சோதனையும் ஜெயித்து அப்பா உம்முடைய குமாரனுடைய பாத அங்கங்களாய் வந்து சேர நீர்தாமே கிருபை தருவராக தேவனே. இந்த சிறு ஜெபத்தை இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவரும் குருவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். நமக்கு வரலாம் ஒரு சில அறிவிப்புகள். சரி, செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5th வால்யூம் ஸ்டடி போய் கொண்டிருக்கிறது, கலந்தாய்வு. அதேமாதிரி வேலைக்கிழமை நம்ம தேவனுடைய ராஜ்யம் தொடர் ஸ்டடி போய் கொண்டிருக்கிறது. இதில் சபையார் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக வெளியூர் ஊழியங்களுக்காக சகோதரர் ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி போயிருக்கிறாங்க. அதேமாதிரி சகோதரர் ராஜ் அவர்கள் வந்து மதுரை ஏபிஆர் சபைக்கு போயிருக்கிறாங்க. இவங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது வந்து பார்க்கும்போது நமக்கு அடுத்த வாரம்னும்போது அடுத்த மாதம் என்ன பண்ணுது நமக்கு தொடங்குது. அடுத்த வாரம் முதல் நமக்கு வந்து என்ன ஒரு காரியம் சபையில் அப்படின்னு பார்க்கும்போது சபையின் ஊழியக்காரர்கள் தேர்ந்தெடுத்தல் இல்லைங்களா. இது வந்து நம்ம வருடம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ 1 year வந்து பார்க்கும்போது நிறைவடைகிற காரியத்தினால நம்ம அடுத்த வாரத்திலேருந்து பார்க்கும்போது சபையின் ஊழியக்காரர்கள் தேர்ந்தெடுத்தல், அதற்கான சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக வந்து பார்க்கும்போது நம்ம 6th வால்யூமில் வந்து பார்க்கும்போது 6வது அத்தியாயம் அதனுடைய கலந்தாய்வு என்னது இருக்குது. அதை வந்து படிக்க சொல்லி உங்களுக்கு குரூப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு அனுப்பியிருப்பாங்க. அதனால் நீங்கள் படித்து கொண்டு வாங்க. அதை வந்து நம்ம கலந்தாய்வு என்ன பண்ண போகிறோம், நம்ம செய்ய போகிறோம். இதில் வந்து பார்க்கும்போது எத்தனை சப்ஜெக்ட் இப்போ வந்து பார்க்கும்போது அடுத்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 வாரங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், 2வது வந்து பார்க்கும்போது என்னது நாமினேஷன் இருக்கும், 3வது எலெக்ஷன் இல்லைங்களா. இது வந்து நம்ம வருடம் செய்கிறபடி
நம்ம செய்ய போகிறோம். இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது நமக்கு பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது ஒரு பாடம் சப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா. அதனால் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி எத்தனையாவது 10:50 ஆகுது இல்லைங்களா. ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா பிரேக்கு? சரி, ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரேக் எடுத்துங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது நமக்கு 2வது செக்ஷனில் 2வது பாடம் இருக்குது. நம்முடைய சகோதரர் செல்வம் அவர்கள் தேவனுடைய தூதியின் மத்தியில் என்ன பண்ணுவார், பகிர்ந்து கொள்வார். அதனால் நீங்கள் கூப்பிடாமல் 15 நிமிடத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.